இன்னைக்கான வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ரெசிபியோட தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நானே வந்து இதை ஃபஸ்ட் டைம் வந்து பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தம்ப்நெயில் பார்த்தே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. கப் கேக்கு ஓவன் இல்லாமல் கடாய் நல்லா அடி கனமான பாத்திரத்தில் வந்து எப்படி வந்து செய்யறது அதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் நானும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் வீடியோவில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து இந்த ஒரு குட்டி கிளாஸ் நான் வந்து இந்த கிளாஸ் மெஷர்மெண்ட் சொல்லியிருந்தேன். 1 கப் ஆஃப் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு வந்து நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப்பு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 முட்டையும் வந்து உடைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சிருக்க பேட்டர் வந்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜலிச்சு எடுத்து வச்சிருக்க கோதுமை மாவு இந்த கப்பில் வந்து 2 கப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கட்டியான பதத்துக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து மில்க் ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மாவை. சரிங்களா? இந்த 4 கப்பும் எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா கப்பு உள்ளலாம் வந்து நல்லா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம கோதுமை மாவு இருக்குது இல்லையா, அதை வந்து லைட்டாக போட்டு வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆயில் ப்ளஸ் கோதுமை மாவு வந்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கேக் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பவுல்லையுமே வந்து முக்கால்வாசி தான் வந்து பேட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 3/4. ஏன்னா நம்மளுக்கு வந்து அது பஃபாக வந்து பொங்கி வரும் இல்லையா. ஸோ அதனால் பேட்டர்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி 2 வாட்டி வந்து இப்படி தட்டி வந்து வச்சுக்கோங்க. ஒரு 2 வாட்டி. ஏதாச்சும் கிளம்ஸியாக இருந்துச்சுன்னா அது வந்து லெவலாக வரும் நம்மளுக்கு. அதனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிகனமான பாத்திரம் வந்து நான் வந்து குக்கர் தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்து உள்ளே வந்து எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து குக்கரை வந்து ப்ரீ ஹீட் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது வந்து கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த ஸ்டாண்டு வந்து இப்படி வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டு மேலே தான் வந்து நம்ம வந்து அந்த கப்பில் வந்து பேட்டர்லாம் ஊற்றிட்டு எடுத்து வைக்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 பவுலும் வந்து வச்சாச்சு. வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் நீட்டாக சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக கேக் எப்படி வரப்போது தெரியல, பார்க்கலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:37 வந்து ஆகுது. ஸோ ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வந்து வைக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ 1/2 hour கழித்து தெரியும் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ண கேக் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:07 வந்து ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி குக் ஆகிருக்கு. நல்லா குக் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கம்மியை வந்து உள்ளே விட்டு எடுத்து பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ கேக் வந்து நல்லா வந்து வெந்திருக்கு. ஸோ வெளியில் எடுத்து வந்து பார்ப்போம். வெளியில் எடுத்துனா கேக்கு வந்து அழகாக வந்து வெளியில் வந்து எடுத்தாச்சு. அதோடைய ஷேப் வந்து காட்டுறோம் பாருங்கள். அப்படியே பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு. எதுவும் உடையில எதுவும் இல்லை. நல்லா அழகாக வந்திருக்கு. நம்ம வந்து எந்த மோல்டில் வந்து ஊற்றி வச்சோமோ அந்த ஷேப்லேயே வந்து நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து கேக் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா வந்து சாஃப்டாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படி அமுக்கி பார்க்க சொல்ல நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன். கேக் வந்து பாருங்கள் நல்லா இருக்குன்னு அமுக்கி பார்க்க சொல்லவே உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள்
நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளே கூட நம்மளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா சுட சுட பிரித்து எடுத்திருக்கேன். இப்போ டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கேக் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா மஸ்ட் ட்ரை ரெசிபி தான். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குது. உங்களுக்கு தித்திப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு 1.5 கப்பு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. பட் கரெக்டான ஒரு தித்திப்பு இருக்குது.